திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் 75 வயதுக்கு மேலாகியும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு வரும் 3 நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நாமக்கல் மாவட்டம் அளமேடு பகுதியில் குடும்ப சண்டை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் உயிரிழந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மாணவியின் தற்கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெய்த தொடர் மழையை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகளில் இருந்து பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட கழிவுநீர் காரணமாக பாலாற்றில் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் பாலாற்றில் தோல் கழிவு நீரை கலக்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் தனியார் மதுபான கூடத்தை அகற்ற கூறி திமுக நகர்மன்ற உறுப்பினர் அபிதா பேகம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தனியார் மதுபான கூடம் அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது. தேனி மாவட்டம் ராயன்பட்டியில் துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த துணை சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கான கூடுதல் படுக்கைகள் மற்றும் வெளிநோயாளிகளை பார்ப்பதற்கான பிரிவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மெயின் பஜார் குடியிருப்பு பகுதிகளில் மர்ம நபர் ஒருவர் காலணிகளை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனையடுத்து சிசிடிவி காட்சியில் தென்படும் நபர் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரிந்தால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தின்னலூர் கிராம பகுதியில் விவசாய நிலங்கள் மத்தியில் செல்லும் கலங்கல் ஓடையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுராந்தகம் வட்டாட்சியர் ஆகியோரிடம் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் ரமேஷ் கூலி தொழிலாளி கார்த்திகேயன் என்பவரிடம் 2500 ரூபாய் லஞ்சம் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் ரமேஷிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளிப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்றை மர்ம நபர்கள் 2 பேர் திருட முயற்சிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் மர்ம நபர்கள் இருவரும் நள்ளிரவில் சுற்றித் திரியும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தொடர் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் வெற்றிவேல் என்ற தாவேகா நிர்வாகி தாவேகா ஒன்றிய செயலாளரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என
அம்மனுக்கு வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறியதால் நேர்த்திக்கடனாக மண்சோறு சாப்பிட்ட சம்பவம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா நிர்வாகி வெற்றிவேல் தன் குடும்பத்தை தாவேகா ஒன்றிய செயலாளர் ஜெகனபு கெடுத்துவிட்டதாகவும் கட்சி பதவிகளுக்காக பல நிர்வாகிகளிடம் பணம் பெற்று உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காட்டுப்பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் அருகில் காட்டுப்பகுதியில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி காட்டுப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது சங்கிலிப்பாண்டி, நாகராஜ், மகாராஜா ஆகிய 3 பேர் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்த நிலையில் 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா மற்றும் 2 கார்களை பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி நகை பறிக்க முயற்சி செய்த வழக்கில் தேவராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருப்பதியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஷேர் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் சின்னக்கரும்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அபூர்வன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த சலீம் உட்பட 3 பேர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் ஆட்டோவை இயக்கிச் சென்றதாலே விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழக ஏரி மற்றும் மாற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் அரியலூரில் நடைபெற்றது. மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையின்படி கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 643 ஏரிகளை சிமெண்ட் ஆலை நிறுவனங்களை கொண்டு தூர்வாரி புனரமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சேலத்தில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சிமெண்ட் செங்கல்லோடு ஏற்றி வந்த லாரியின் ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் தாறுமாறாக ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளாக்கிய நிலையில் அவரை சிறைப்பிடித்த பொதுமக்கள் திருக்கோக்கர்ணம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை கிராமத்தில் 10 நாளாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல்துறையினர் மற்றும் பூட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா கோளஞ்சி ஆகியோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பெரியார் நகர் பகுதியில் இரவு நேரத்தில் கரடி உலா வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அடிக்கடி ஒரே பகுதியில் உலா வரும் கரடியை அடர்வன பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.